ஹே, இப்போ உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்திச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 2000க்கு ஒரு தடவை போய் பார்ப்போம். அப்போ ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் பெருசா, குழப்பமா, சொல்லப்போனா கொஞ்சம் போடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு ஆப்பிள் போனை வெளியிடுது, அப்புறம் பூம், எல்லாமே மாறிடுச்சு. இது வெறும் டச் ஸ்கிரீன் இருக்க போ மட்டும் இல்ல, ஹைபோ உங்க கையில எதிர்காலத்தையே வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன பட்டங்கள் கிடையாது, ஸ்டெலஸ் கிடையாது, பெரிய அழகான ஒரு ஸ்கிரீன். அதை நீங்க டாட் பண்ணி ஸ்வைப் பண்ணலாம். முதல் தடவையா கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் பார்க்கிற மாதிரி போலயே பார்க்க முடிஞ்சது, பாட்டு கேட்க முடிஞ்சது, வீடியோ சூட பார்க்க முடிஞ்சது. எல்லாமே ஒரே டிவைஸ். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இங்க சொல்லப்படாத ஒரு விஷயம் இருக்கு. ஆப்பிள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட யோசனையில அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதனால தன்னோட டீமை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பெர்மிஷன் கேட்டாரு. ஆப்பிள்ல இருந்தவங்க ராத்திரி பகலா வேலை செஞ்சாங்க. சிலர் இந்த ரகசிய ப்ராஜெக்டை அவங்க குடும்பத்துக்கே தெரியாம மறைச்சாங்க. அந்த அழுத்தத்தை யோசிச்சு பாருங்க. ஐபோன் கடைசியா வெளியே வந்தப்போ மக்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அது மில்லியன் கணக்குல வித்துச்சு. சீக்கிரமே மத்த எல்லா கம்பெனிகளும் அதை பிடிக்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. ஹாப்ஸ், செல்பீஸ், எமோஜிகள் இதெல்லாம் இந்த ஒரு டிவைஸ்னால ஆரம்பிச்சது. இன்னைக்கும் சூட் ஒவ்வொரு புது ஐபோன் வெளியீடும் ஒரு பெரிய நிகழ்வு மாதிரி தான் இருக்கு. இது வெறும் போன் மட்டும் இல்ல, இது நம்ம வாழும் விதத்தை, வேலை செய்யும் விதத்தை, மத்தவங்களோட தொடர்பு கொள்ளும் விதத்தை மாத்தின ஒரு வரலாற்று பகுதி. அதனால அடுத்த தடவை உங்க போனை எடுக்கும்போது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கையில ஒரு புரட்சியை வச்சிருக்கீங்க. பார்த்ததுக்கு நன்றி.